पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி சேர வேண்டிய ராஜ்யத்தை பாண்டவர்கள் பலமுறை கேட்டும் தர மறுத்தனர் கௌரவாதிகள். கடைசி முயற்சியாக பகவான் கிருஷ்ணனையே தூதுவனாக அனுப்பி ராஜ்யத்தை பெற்றுத்தர பணித்தனர். எப்படி கேட்டாலும் அவன் ராஜ்யத்தை தரமாட்டான். இருந்தாலும் அவன் செய்கின்ற அதர்மங்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காக தூதுவனாக செல்ல சம்மதித்தான் பகவான் கிருஷ்ணன். ஹஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனிடம் இதுவரை உன்னுடைய புத்திர வியாமோகத்தினால் அவன் செய்கின்ற அனைத்து அதர்ம காரியங்களுக்கும் துணை நின்றான். ஆனால் அதன் விளைவு இன்று உன்னுடைய குலத்தையே நாசமாக்கப் போகிறது என்று எச்சரித்தான் பகவான் கிருஷ்ணன். கிருஷ்ணனை தொடர்ந்து பரசுராமர், கண்வரிஷிகள், நாரதர், காந்தாரி உட்பட எவ்வளவோ ஆன்றோர்களும் சான்றோர்களும் நல்ல நல்ல உபதேசங்களை துரியோதனனுக்கு எடுத்து கூறிய பொழுதும் அவன் மனதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. மாறாக தூதுவனாக வந்த கிருஷ்ணனையே கட்டி போட திட்டம் தீட்டினான் துரியோதனன். சாத்தகி மூலமாக அறிந்த பகவான் கிருஷ்ணன் யார் யாரை கட்டுகிறார்கள் என்று தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அஸ்தினபுர அரண்மனையில் காண்பித்தார். பகவானுடைய பக்தர்கள் அனைவரும் கண்டு மகிழ்ந்தனர். திருதராஷ்டிரனுக்கே திவ்ய திருஷ்டியை அளித்து அற்புதமான தரிசனத்தை காண வைத்தான். உன்னை பார்த்த கண்களால் இந்த உலகத்தை பார்க்க விரும்பவில்லை என்று திருதராஷ்டிரன் மீண்டும் பார்வை எனக்கு வேண்டாம் என கூற அந்த பார்வையை மீண்டும் பறித்து கொண்டான் பகவான் கிருஷ்ணன். இதற்கு மேல் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று முடிவெடுத்த பகவான் கிருஷ்ணன் யுத்தமே இதற்கு தீர்வு என்று நேராக குந்தியிடம் சென்று உன்னுடைய மகன்களுக்கு சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கிறதா என்று கேட்க மிக நீண்ட ஒரு உபதேசம். அதாவது ஒரு க்ஷத்திரிய தாய் எப்படி தன்னுடைய மக்களுக்கு வீரத்தை போதிக்க வேண்டுமோ அதை அற்புதமாக எடுத்துரைத்தார். இதை பகவான் கிருஷ்ணன் மட்டும் அல்லாமல் பீஷ்ம துரோணாதிகளும் கேட்டனர். அவர்கள் என்ன செஞ்சாங்க? துரியோதனனை பார்த்து, துரியோதனா, குந்தி சொன்னதெல்லாம் கேட்டாயா? நீ நிஜமாலுமே அவர்களுக்கு உண்டான ராஜ்யத்தை கொடுத்து விட்டால் எத்தனையோ உயிர்கள் சேதம் இல்லாமல் தப்பிக்கும். இன்னும் நாங்கள் இருப்பதோ மிக மிக சொல்ப காலமே. பாருங்க, யுத்தத்தில் துரோணாச்சாரியாரும் சரி, பீஷ்மாச்சாரியாரும் சரி நிச்சயமாக தங்களுடைய உயிரை விடத்தான் போகின்றனர் என்று சூச்சகமாக துரியோதனனுக்கு தெரிவித்த போதும் அதை அவன் செவிமடுக்கவில்லை. இப்போ எல்லாம் நேர உபப்ளாவ நகரத்திற்கு வந்தான். பாண்டவர்கள் மிகவும் ஆர்வமாக அங்கு என்ன நடந்தது என்று கேட்டனர். அப்போ அவரவர் மனநிலையில் என்னென்ன யோசனைகள் இருக்கின்றதோ அதை அப்படியே பகவான் கிருஷ்ணன் சொன்னான். வேறு வழியே இல்லாத ஒரு காரணத்தினால் யுத்தமே இதற்கு தீர்வு என்ற முடிவு எட்டப்பட்டது. அப்போ இந்த பக்கம் 16 அக்ஷௌணிகள், பாண்டவர் பக்கம் 7 அக்ஷௌணிகள். அக்ஷௌணி என்றால் எவ்வளவு படை வீரர்கள் என்கின்ற மிகப்பெரிய கணக்குகள். தர்மராஜன் நேராக குருக்ஷேத்திரத்திற்கு சென்று இப்போ படை வீரர்கள் வந்தால் அவர்களுக்கு உண்டான உணவு, தங்குமிடம் இதெல்லாம் செய்யணும்னு கூடாரத்தை அமைக்கும் பணி பிரம்மச்சரியத்தில் இருந்து கொண்டு பிராமணர்களுக்கு தான தர்மங்களை வழங்கி மகிழ்வித்தான் தர்மராஜன். இந்த நேரத்திலே எப்போ பாண்டவர்கள் தூதுவராக முதலில் பிராமணரை அனுப்பி பின்பு பகவான் கிருஷ்ணனை அனுப்பி உபதேசத்தை கூறினார்களோ, துரியோதனன் தன்னுடைய அறிவுக்கு எட்டியவரை, ஏன்னா
தனக்கு உபதேசம் யாரிடம் கிடைத்ததுன்னா கலிங்கன் என்கின்ற அதர்மஸ்த ஸ்வரூபி அவன் மூலமாக கிடைத்த உபதேசத்தை வைத்துக்கொண்டு சகுனியினுடைய மகனான உலூகனை அழைத்து நான் சொல்வதை நேராக பாண்டவர்களிடம் போய் சொல் என்று தர்மராஜனுக்கு சில உபதேசங்களை எல்லாம் செய்து அனுப்பினான். அவன் வந்து தர்மராஜனுக்கு என்னென்ன கூறினான் என்பதனை பார்த்தோம். அதோடு நின்றுவிடவில்லை துரியோதனுடைய உபதேசம். பகவான் கிருஷ்ணனுக்கும் செய்தி அனுப்பியிருந்தார். என்ன அப்படின்னா, கிருஷ்ணா, உன்னை நீ மிக பெரியதாக நினைத்து கொண்டிருக்கிறாய், உன்னை முடிந்தால் காப்பாற்றிக்கொள். பாருங்க, பகவான் அவன் நினைத்தால் சன நேரத்தில் இந்த உலகத்தையே என்ன சொல்லுது, நிர்மூலமாக்கி விட முடியும். இது எல்லாம் பாருங்க, துரியோதனால் நம்ப முடியவில்லை. நாஸ்திகர்களுக்கு இறைவனுடைய சக்தி என்றால் என்ன, அவன் நினைத்தால் எது வேண்டுமானாலும் நடக்குமே, இந்த யோசனை சிறிதும் இல்லாமல் கிருஷ்ணனையே எச்சரிக்கும்படி துரியோதனன் உபதேசம் அனுப்பி வைத்தான். பாருங்க, பாண்டவரை காப்பாற்று, விஸ்வரூபம் எடுத்து காண்பித்தால் நாங்கள் எல்லாம் பயந்து விடுவோம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். மற்றவர்கள் வேண்டுமானால் பயப்படலாம், அந்த மாயாஜால வேலையெல்லாம் என்னிடம் நடக்காது. பார், இந்த மாதிரி துஷ்டனுக்கு கூட விஸ்வரூப தரிசனம் கிடைத்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்ல? பகவான் தன்னுடைய கருணையினால் தான் யார் என்பதை காண்பித்தும் அதை ஒப்புக்கொள்ள மனது வராமல் துரியோதனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு பாருங்க. உன்னுடைய வித்தையெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும், இந்த மாயாஜாலத்தை வேறு எங்கேயாவது கொண்டு போய் காண்பி, முதலில் யுத்தத்திற்கு வா, எங்களுடைய பலம் என்ன, உன்னுடைய பலம் என்ன, மோதி பார்த்து விடலாம். இப்போ அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அனைவரையும் யுத்தத்திற்கு இழுக்க வேண்டும். அப்போ அந்த யுத்தத்தில் அவர்களை எல்லாம் கண நேரத்தில் நான் வீழ்த்து விடுவேன் என்கின்ற தைரியத்தில் இந்த உபதேசம் முழுக்க இருந்தது. பாருங்க, எனக்கு விஸ்வரூபம் காண்பிக்க தெரியாதா? யாருங்க? துரியோதனன். அவன் விஸ்வரூபம் காண்பிப்பானான். அவன் நினைத்தால் இந்திர லோகத்திற்கும் பாதாள லோகத்திற்கும் செல்லக்கூடிய சக்தி எனக்கும் உண்டு. இந்த மாதிரி மாயாஜாலத்தை எல்லாம் காண்பிக்க நான் தயாராக இல்லை, அது உன்னுடைய வேலை. நான் நேரடியாக யுத்தத்துக்கு வென்று என்னுடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் காண்பிக்க தயாராக இருக்கிறேன். உன்னை போல் மாயாஜாலத்தை நம்புவன் நான் இல்லை. கிருஷ்ணனுக்கு எப்பேற்பட்ட உபதேசம் பாருங்க. நீ என்ன மனதில் நினைத்து கொண்டிருக்கிறாய்? இந்த உலகத்திலே நீயே பெரியவன் அப்படின்னு நீயே நினைச்சுட்டு இருக்க. யாரு? கிருஷ்ணனை பார்த்து கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உன்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியில் கொஞ்சமும் குறைவானது அல்ல என்னுடையது. சரி, நீ இப்போ பகவான் கிருஷ்ணனுடைய சக்தி என்ன என்பதனை முழுவதும் அறியாமல் நான் கிருஷ்ணனை விட மிக பராக்கிரமசாலி அப்படின்னு துரியோதன் நினைக்கிறான்னா இது நாஸ்திகவாதம் என்று மகாபாரதம் வர்ணிக்கிறது. பாரு, அது மட்டுமா அப்படின்னா, பகவானை விஸ்வரூபத்தில் கண்டும் நல்ல புத்தி என்பது துரியோதனனுக்கு வரல. உன்னுடைய இந்த மாயாஜாலம் பாண்டவர் முன்னாடி நீ நினைத்து கொண்டிருப்பது இதெல்லாம் யுத்தத்தில் நிச்சயமாக நடக்காது. உன்னுடைய கோபம், உன்னுடைய பலம், உன்னுடைய பராக்கிரமம், யுத்தத்தில் வா, வந்து காண்பி, என்னை எதிர்த்து யுத்தம் செய்யும் போது என்னுடைய பலம் என்ன என்பது உண்மையை நீ அறிந்து கொள்வாய். அன்னைக்கு என்ன சபையில் பயங்கரமான பிரதிஜையெல்லாம் செய்தாய். பாண்டவர்களை ராஜ்யம் கொடுக்கவில்லை என்றால் இது அனைத்தும் நிர்மூலமாகிவிடும், உன்னுடைய குழந்தைகள் அனைவரும் சாவர் அப்படின்னு வீரவசனமெல்லாம் பேசிட்டு இருந்து, பேசுவது அழகல்ல, அதை செய்து காட்டு, அதை செய்வதற்கு உண்டான முயற்சியை முடிந்தால் செய். யார்?
கிருஷ்ணனுக்கு துரியோதனன் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு? நீ இதுவரை எல்லாராலும் போற்றப்பட்டு வருகிறாய் என்றால் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தினால் இது நடந்து கொண்டிருக்கிறதே தவிர உன்னுடைய நிஜ பராக்கிரமம் என்று மற்றவர்கள் வேணா உன்னை நம்பலாம், நான் என்றுமே நம்ப மாட்டேன். சரி, நீ ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, நகுவம்சகன் என்று சொல்லக்கூடியவன் நீ. ஏனென்றால் வீரத்தை காண்பிக்காது இந்த மாதிரி மாயாஜாலத்தை காண்பிப்பவன் நிச்சயமாக ஒரு ஆண்மகனாகவே இருக்க முடியாது. பாருங்க, நீ இதுவரை எத்தனையோ பேரை பார்த்திருக்கலாம், அவர்களை மயக்கி இருக்கலாம். ஆனால் என்னை போல் ஒரு எதிரியை இதுவரை உன்னால் பார்த்திருக்கவே முடியாது. நீ யார்னா கம்சனுடைய சேவகன் நீ. இன்னும் சொல்ல போனா உன் முன்னாடி நான் யுத்தம் செய்வதா இது எனக்கே இழுக்கு என்று நினைப்பவன். அப்படின்னா கிருஷ்ணனுடைய பலன் அவன் யாருன்னா கம்சனுடைய சேவகன் முன்னாடி நான் நின்று போர் புரிவதா. அப்போ என்னுடைய கடைசி சிஷ்யன் இருக்கான்ல, அவன் நினைச்சாலே உன்னை துவம்சம் பண்ணிடுவான். பாருங்க, பகவான் கிருஷ்ணனை எந்த அளவுக்கு துரியோதனன் கணக்கு போட்டு வைத்திருக்கிறார். பகவானை இப்படி சொன்னானே, அடுத்து அவனுடைய பார்வை பீமசேனன் பக்கம் திரும்பியது. பீமசேனன் எப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய மீசை உள்ளவன். மீசை அற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொன்னா பயங்கர கோபம் வருமா சிறு வயது முதலே. அப்போ அவனை அந்த பாண்டவர்களுக்கே மீசை இல்லாத ஒருவன் இருப்பானே, அவன் யார்? பீமசேனன் தானே. ஏன்னா இப்படி அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி பீமசேனனுடைய மனதை காயப்படுத்த வேண்டும். அதாவது ஒரு இனிமையான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாயில் என்றுமே வந்ததில்லை. அவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எதிரில் இருப்பவரை காயப்படுத்த வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கமாக இருக்கு. பீமசேனனை பறித்தால் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. இவ்வளவு பெரிய தேகம் உடையவன் அவன். அது மட்டுமா அப்படின்னா எவ்வளவு சாப்பாடு போட்டாலும் சாப்பிட்டு கொண்டு இருப்பவன், மிகப்பெரிய சாப்பாட்டு ராமன். ஆனா ஏதாவது வித்தை அவனிடம் இருக்கிறதா அப்படின்னா இல்லை. பாருங்க, நியாயமாக பார்த்தால் பீமசேனன் மகா பண்டிதன். இன்னும் சொல்ல போனால் துரியோதனனோடு அமர்ந்து படித்தவன். அவன் பராக்கிரமசாலி பண்டிதன் என்பது நன்றாக தெரிந்தும் வேண்டுமென்றே அவன் மனதை காயப்படுத்த வேண்டும் என்று இந்த வார்த்தைகளை உதிர்க்கிறான். இதையெல்லாம் வைத்து கொண்டு தான் பீமசேனனுக்கு மதி இல்லை, மீசை இல்லை என்று பலவிதமான சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எப்பவுமே துரியோதனன் பீமனை வேண்டுமென்றே சொல்கின்ற இந்த வார்த்தைகளை வைத்து இவன்தான் பீமசேனன் என்கின்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விராட்ட நகரத்தில் சரி வளலா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன வேலை செய்தான்? சமையல் வேலை செய்தான். அந்த சமையல் வேலை செய்ய வைத்தது யார்? நான் தானே. பாருங்க, அஞ்ஞான வாசத்தில் இருக்க வேண்டும் என்று நான் என்ன சொல்லுது ஆணையிட்டேன். அப்போ ஏதோ பராக்கிரமசாலி என்று சொல்கிறார்களே, அவனை சமையல்காரனாக ஆக்கும் பெருமை யாருடையது? எதுவுமே இல்லை என்றாலும் ஏதாவது வார்த்தைகளை சொல்லி அதன் மூலமாக பெருமைப்பட்டு கொள்வது துரியோதனுடைய வழக்கமாக இருந்தவர். அது மட்டுமா அப்படின்னா பாருங்க, அவன் வெறுவனே சமையல்காரனாக இருந்தால் படமடங்கு சக்தி படைத்தவன் துரியோதனை விட கீச்சகன். அப்பேற்பட்ட கீச்சகனை க்ஷண நேரத்தில் சாய்த்தவன் பீமசேனன். பாரு, ஆனா இவனுடைய துஷ்ட புத்தி அவனுடைய வீரத்தை என்ன சொல்லுது, எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஏதோ சபையில பயங்கரமான பிரதிஜையெல்லாம் செய்தாய் பீமசேனா. அது என்ன சத்தியம் தானே, வெறும் பேச்சா? என்ன வார்த்தை கூறினாய்? என்னுடைய தம்பியான துச்சாதனுடைய ஹிருதயத்தை பிளப்பாயாம், அவனுடைய இரத்தத்தை குடிப்பாயாம். வெறும் பேச்சு நிச்சயமாக சபையில் எடுபடாது பீமசேனா. கோபத்தை வார்த்தைகள் விடலாம், ஆனால் யுத்தத்தில் நேரடியாக சந்தித்து அந்த பிரதிஜையை உண்மையாக்க வேண்டும். அவன் ஆண்மகன். பாருங்க, யுத்தத்திற்கு வா, உன்னுடைய பலத்தை காண்பி, ஆனால் அது அவ்வளவு சுலபமல்ல. என்னுடைய தம்பியையும் என்னுடைய தொடையையும் கிழித்து கொள்வேன் என்று சபதமா செய்கிறாய்? வெறும் வார்த்தை நிச்சயமாக எந்த காலத்திலும் பிரயோஜனப்படாது. ஏன்னா ஏதோ இலை போட்டு சாப்பிடுற மாதிரி நினைச்சிட்டியா? யுத்தத்திற்கு வா, அப்பொழுதுதான் எதிரியின் பலம் என்ன என்பது தெரியும் என்று பகவானையும் சரி வாயுதேவனுடைய அவதாரமாய் இருக்கக்கூடிய பீமசேனனையும் தவறான பார்வையினால் அவர்களுடைய பலத்தை பற்றி சிறிதும் அறியாமல் துரியோதனன் சகுனியின் மகன் மூலமாக உபதேசங்களை அள்ளி தெளித்து கொண்டிருக்கிறான். மேலும் என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.